ரொம்ப சந்தோஷமா இருக்குது குமாரது இவனோடு பேசிட்டு இருக்கிறது மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 20 years கழிச்சு கூட மறந்துட்டு அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீ வந்தது வெற்றியா முடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்னும் ஒரு சாட்சி சொல்லம்மா, இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் ஒன்று சொல்றேன், அந்த மாதிரி சொல்லுங்க. நான் வாக்கிங் போறேன் குமாரதேவி, கையில காசெல்லாம் இல்லை, சும்மா அப்படியே வாக்கிங். ஒவ்வொரு நாள் ஒரு டைரக்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா டிவியில் வரணும், இல்லைன்னா 10 ஜோம் பண்ணு ரொம்ப டைம் ஆகிடும். அப்போது அப்படியே போய்கிட்டே இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடைக்கு போகணும். ஏசா என் கையில் காசே இல்லையே அப்படின்னு, சும்மா ஷாப்பிங் போ அப்படின்னு. அங்கே போய் ஷாப்பிங் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி கூப்பிட்டாங்க. மேடம் எனக்கு நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் 2-3 பேர் நான் நிற்கிறத பார்த்து கடைக்குள்ள வந்துட்டாங்க. வந்து என்னை சுற்றி இருந்துட்டு 2-3 பேர், மேடம் எங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணும் அப்படின்னு ஒன்று. அந்த இடத்துலையும் இப்படி ஜோம் பண்ணேன். அப்புறம் இந்த ஓனர் ஆஃப் த லேடி, மேடம் எனக்கும் ஜோம் பண்ணணும். சரி வாமா ஜோம் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டே இருக்காங்க. என்ன பண்ணனே தெரியல, எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். பயங்கர மோசமான நேரம். சரி நீ ஜோம் பண்ண, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் தான் மேடம், ஜப்பான்னு சொல்லவே முடியாது. இப்போ என்ன செய்யுது, ஒன்றும் செய்யாத. சும்மா ராத்திரி பக்கத்தில் படுத்துருக்கும்போது பேசாமல் கையை இப்படி லேசாக அப்படி தலையெல்லாம் வச்சா நான் சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்படி லேசாக அப்படி வச்சுட்டு, சுவாமி இந்த கையை நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இருபத்துக்குள்ள நீங்கள் வாங்க. தண்ணி கொடுக்கும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நீ கொடுமா. சாதத்தை கொடுக்கும்போது சுவாமி உங்கள்கிட்ட சரீரமாக அதுதான் நான் ஜோம் பண்ணி கொடுக்குறேன். அப்படியே அந்த கேர்ள் அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே வந்திருக்கா. அப்படியே அவன் ஹஸ்பண்ட் வந்து மாறிட்டார். மாறி குடியெல்லாம் விட்டுட்டு அப்படியே பிஸ்னஸே ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அவங்க பண்ணதெல்லாம் அந்த அம்மாவுடைய விசுவாசம் இல்லை. அப்போ நம்ம யோசாமி கண்டு கொண்டோம். அந்த கோன் ப்ரீச் த காஸ்பல் மாதிரி பெரிய மீட்டிங் போட்டு தான் நம்மளால பண்ண முடியாது. நம்ம இருக்கிற இடத்துல ஒரு சாட்சியாக இருந்து நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும்போது பெரிய காரியங்கள் நடக்குது. அதே மாதிரி நீ ஒர்க் பண்ணுற இடத்துல உனக்கு அப்படி ஒரு சாட்சி இருக்கு மேம். நான் சொல்லுமா, ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சகோதரி வந்து என் கணவர் ரொம்ப குடிப்பாரு. அவரால் வந்து எந்த பொறுப்பும் இல்லை. 2 குழந்தைகள் இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாரு. அந்த 50,000 சம்பளம் வாங்குறாரு. அது வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வராது. அவங்க ஒர்க் பண்ணி தான் பிள்ளைங்களை காப்பாற்றி படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நான் ஒரு நாள் உங்க மெசேஜை பார்த்தேன், ஏசின் ரத்தம் ஜெயம். நீங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. அந்த மெசேஜை பார்த்து அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க தண்ணி கொடுக்கும் போதோ உணவு கொடுக்கும் போதோ ஏசின் ரத்தம் ஜெயம் சொல்லி கொடுங்க. கட்டாயம் உங்களுடைய கணவர் வந்து கட்டாயம் மாறுவாரு, ஏசப்பா மாத்துவாரு அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு மெசேஜை பார்த்த உடனே அவங்களுக்கு உடனே நான் வந்து உங்க மெசேஜை அப்படியே அங்க அனுப்பி விட்டேன். சரி, அவங்க அதை பார்த்தாங்க. அதே மாதிரி அவங்க தண்ணி கொடுக்கும்போது ஏசி ரத்தம் ஜெயம் சொல்லியே கிறிஸ்டின் பயங்கரமான ஒரு இந்து. சரி, அவங்களுக்கு இந்து தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து நான் சொன்னேன், மெசேஜ் அனுப்பினேன், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க இப்ப அவங்க பிள்ளையும் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டாங்க. சரி, ஹஸ்பண்ட் வந்து நல்லா இப்போ பொறுப்பா வந்து வீடை வந்து அவருதான் பிளானா இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்லி ரொம்ப பொறுப்பா இருக்காரு. கர்த்தருக்கு கூடான்னு கொடி சோசன் கர்த்தர் தான் என்னுடைய கணவர் இந்த அளவுக்கு மாத்தினாரு. நான் இப்பவும் வீடு கட்டும் போதும் அந்த வீட்டு மேல ஏசின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க. இப்ப அப்படிதான் சொல்றாங்க. இப்போ 24 மணி ஏசி ரத்தம் ஜெயம் தான் அவங்க வாயில இருக்கு. சரி சரி, அதாவது குமாரதேவி, நான் இந்த லென்த் டைம்ல ரொம்ப என்ன பண்ணிட்டேன்னா, பிரசவம் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஒரு கஷ்டம் வந்து சோர்ந்து போயிடும். ஆனா இயேசு அமித்த ரத்தத்தையே கொடுத்தாருன்னா அவர் உடம்பு எப்படி வலிச்சிருக்கு என்ன. ஆமா, ஏதாவது வீணா திக்கிட்டா மனசு வேதனை போயிடும். வேதனை ரொம்ப பேசுவதை விட மனசு வேதனை. ஆனா இயேசுவாமி மௌனமா இருந்தாரு. என்ன கடைசி சொட்டு ரத்தத்தையும் அப்படியே நமக்காக ஜீவனே கொடுத்தாரு. அப்ப அவர் பட்ட பாடலுக்கு முன்னால நம்ம பாடல்கள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம அதை உனக்கு அனுப்பி இருக்கிற, நீ சும்மாலாம் இல்லாம அதை நம்பி இருக்கிற, விசுவாசத்து இருக்கிற, மூலம் அந்த வீட்டுக்குள்ள
காஸ்பல் போயிருக்கு என்ன. அது வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எடுக்காம இருக்கக்கூடாது இல்லை. பிரசங்கிட்டு உனக்கு ஐயோ சொன்ன மாதிரி நீ இந்த மெசேஜ் வாங்க. எனக்கு ஒரு டைம் அந்த மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் சில பல சமயங்களில். ஆனால் இப்படி ஏதாவது ஒன்று கேட்கும்போது அது உற்சாகப்படுத்துது. காலேஜில் வந்து உங்கள் சேப்பலுக்கு வருவேன். சேப்பல்ல ஒரு நாள் வந்து உங்ககிட்ட அப்போ வந்து ரொம்ப நான் பேசுறது இல்லை. ஆனால் வந்து ஒரு யாரோ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட பேசினாங்க. அப்போ நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி, சரி, அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. உங்களோட ப்ரேயர் பண்ணது நல்லா இருந்துச்சு. கர்த்தர் உங்களோட அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணது. அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்களை பார்ப்பேன், ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்டோட நீங்களும் அப்பான்னு கூப்பிட்டு போய் எனக்காக ப்ரேயர் பண்ணி அது உள்ளத்துல என்ன ரியாக்ஷன்? அது வந்து கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போ வந்து ரொம்ப வந்து நான் வந்து கர்த்தருக்குள்ள வரல. அந்த ப்ரேயர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படியே ஹார்ட் எப்படி டச் பண்ணுது. கர்த்தரை நம்பினா நமக்கு எல்லாம் கிடைக்கும், கர்த்தரை தேடுனா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கூட பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படும். அதனால கர்த்தரை தேடுனா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு பிறகு அப்படியே கிறிஸ்டினுக்குள்ளேயே நான் வந்து கொஞ்சம் இயேசுசாமியை ஏற்றுக்கொண்டேன். விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். குமாரதேவி, நீ கடவுள் பிள்ளையா இருந்து நீ இருக்கிற இடத்துல சாட்சியா இருந்து அநேகரை ஆண்டவற்றை கொண்டு வர மிகாச்சோம். அதே தாப்பனே உங்களை சொல்லிக்கிறோம்ப்பா. அம்சாமி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காலட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறப்பெல்லாம் எங்களை மாற்றணுன்றது சுவாமி நாங்கள் விதைக்கிறோம்ப்பா. அது 100 பலன் கொடுப்பது அருமையான பிள்ளை வாழ்க்கையில் கண்டு வச்சிருக்கிறோம். தொடர்ந்து கட்டாவே எங்களை குமாரதேவி நான் உன்னை அதிசயங்களை காணிச்சேன். கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. நாட மாதிரி விஷன்ஸ், அதை விட அதிகமான விஷன்ஸ் ஆண்டவங்களுக்கு கொடுக்குறேன். இப்படியெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாரு. ஒரு ஹஸ்பண்டுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஆசைப்படுறோம். சத்தத்தை நான் கேட்குறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். தேவனால கூடாத காரியம் மட்டும் இல்லை, இதில் மென்மையான காரியங்களை காணலாம். நன்றியாப்பா, நன்றியோடு நிறுத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் பிள்ளை ஆசைப்படுவோம். மீட்பன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் பிள்ளை. ஆமென்.